வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ்ஸ் லைஃப் ஸ்டைல். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் ரொம்ப நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட தான் வந்திருக்கேன். வாட் ஐ குக் இன் அ டே. சண்டே மார்னிங்லேருந்து நைட் டின்னருக்கு வரைக்கும் நான் என்னென்னலாம் சமைச்சேன் இந்த வீடியோவில் உங்கள் கூட ரொம்ப டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆஸ் யூஷுவலாக செய்கிற பூரி மாதிரி இல்லாமல் நட்சத்திர பாப்பாவுக்கு பீட்ரூட்டே பிடிக்காது. ஸோ அதை மைண்டில் வச்சு பீட்ரூட் பூரி வித் ஒயிட் குருமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி ஜாரில் பீட்ரூட் பூரி ரெடி பண்ணுறதுக்கு கட் பண்ண பீட்ரூட்ஸ் 1/2 ஸ்பூன் மட்டும் ஜீரகம், ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கினேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஜூஸை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ப்ளஸ் இந்த அரைச்ச ஜூஸு, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் இன்றைக்கி தண்ணியே சேர்க்கல. 1/2 பீட்ரூட்டே எனக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சதால் நான் அந்த பீட்ரூட் ஜூஸையே வச்சு நல்ல மாவு பிசைஞ்சிட்டேன். ஆஸ் யூஷுவலாக எப்போவுமே நம்ம பூரி மாவு பிசையுமில்ல, அதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பீட்ரூட் ஜூஸை மட்டுமே ஆட் பண்ணி நல்ல மாவு பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம பூரி திரட்டலாம். நான் இன்றைக்கி செஞ்ச பெஸ்ட்டு காம்போ ரெசிபிஸ் என்னோடய ஃபேவரட் பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் பூரி வித் ஒயிட் குருமா தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக வந்திருந்தது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே ஒயிட் குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். இந்த டொமேட்டோ ஒயிட் குருமா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 5லேருந்து 6 தக்காளி 4 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஒயிட் குருமாவை சைட் டிஷ்ஷாக இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம் இந்த மாதிரி எல்லா டிஃபன் வெரைட்டிஸ் கூடயும் ட்ரை பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சும்மா டேஸ்ட்டு எல்லாத்துக்கூடமே ஆப்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒயிட் குருமா குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த ஆயில் நல்லா ஹீட் ஆன அப்புறம் ஒரு பட்டை, 2-3 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒயிட் குருமா இல்லையா, ஸோ நம்ம காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணவே போகிறதில்ல. ஸோ தேங்காய் கூடவே நம்ம கொஞ்சமாக மிளகு, இஞ்சி, பூண்டு, கேஷ்யூ நட்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து அரைச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணி இந்த விழுதை அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த பட்டை, லவங்கம் எல்லாம் நல்லா பொரிஞ்ச அப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயத்தை கண்ணாடி பத அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து ரொம்ப தக்காளியை வதக்கிடாதீங்க. கொஞ்சம் க்ரன்ச்சினஸாக இருந்தால் தான் இந்த குருமா ரொம்ப டேஸ்டியாக வரும். நல்ல ஒரு ஃப்ளேவரிங்காக ஒரு புடி அளவுக்கு புதினா இலையை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம அரைச்ச தேங்காவை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் விழுது அரைக்கிறப்ப ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா குருமா டேஸ்டியாக வரும். தேங்காய் விழுது ஆட் பண்ணி உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒயிட் குருமாவை பூரி கூட சர்வ் பண்ணுறதுனால கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். குருமா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பூரிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பர்பஸ்க்காக நீங்கள் மற்றபடி இட்லி, தோசைக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக தண்ணியாக வைங்க. அப்போ தான் நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட பீட்ரூட் பூரி சுடுறதுக்காக தேவையான அளவுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளோட பீட்ரூட் பூரி மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பூரியாக திரட்டிக்கலாம். ஆஸ் யூஷுவல் பூரி திரட்டுற மாதிரி தான் மாவு தொட்டு நான் திரட்டியிருக்கேன். மேல் மாவு போட்டு திரட்டணுன்னே அவசியமே இல்லைங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா அதோட ஸ்ட்ரக்சர் சூப்பராக திரட்டுறதுக்கு இருந்தது. ஸோ நான் தான் ஒட்டிடுமோன்னு சொல்லிட்டு மாவு போட்டு நல்லா திரட்டி எடுத்துக்கிட்டேன். நம்ம திரட்டின பூரியை ஒன்றுன்னா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் கலர்ஃபுல்லாக நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வந்துச்சு. நான் தான் பார்த்திங்கன்னா ஒரு தப்பு பண்ணிட்டேன். நல்லா ஆழமான கடாயாக வைக்காமல் நல்லா ஃப்ளாட்டாக அகலமாக இருக்க கடாய் வச்சுட்டேன். நீங்கள் இந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஒரு 2-3 பூரி மட்டும் இந்த கடாயில் சுட்டேன். அடுத்த பூரிஸ் எல்லாத்தையும் வேறு கடாய்க்கு மாற்றிக்கிட்டேன்.
நீங்கள் ஒரு வாட்டி இந்த பீட்ரூட் பூரி அண்ட் ஒயிட் குருமா செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வாட்டி உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாரும் இந்த பூரி ஒயிட் குருமா தான் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அடம் பிடிக்கிற அளவுக்கு டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. ஸோ கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை எவ்ரி ஒன். ஸோ டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக வேறு லெவலில் இருந்தது. வீடியோ பர்பஸ்க்காக மட்டும் சொல்லலைங்க, நான் சாப்பிட்டு ருசித்து பார்த்ததுனால தான் சொல்கிறேன். பீட்ரூட் பூரியை ரெடி பண்ணிட்டோம். இது கூட நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒயிட் குருமா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? லெட்ஸ் ஓப்பன். ஸோ நல்லா எண்ணெய் மிதந்து நம்மளோட குருமா சூப்பரான ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கு. ஸோ ரொம்ப பார்க்கவே டெம்டிங்காக இருக்குல்லங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட பீட்ரூட் பூரி வித் ஒயிட் குருமா சண்டே பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக எங்களுக்கு இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நக்ஷத்ராக்கு ஒரு ஃபேவரட் காம்போவாக இந்த பீட்ரூட் பூரி ஒயிட் குருமா இருந்துச்சு. மதிய லஞ்சுக்கு ரொம்ப நேரம் நின்று சமைக்காமல் சட்டுன்னு சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக மஷ்ரூம் பிரியாணி செய்யறதுக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்து ஊற வச்சுட்டு இருந்தேன். நம்ம தக்காளி சாதம், பிரியாணி வெரைட்டிஸ், பலாவ் வெரைட்டிஸ்லாம் செய்கிறப்ப பாஸ்மதி அரிசி, பச்சரிசி, சீரக சம்பா இதிலெல்லாம் ட்ரை பண்ணால் நம்மளுக்கு பிரியாணி, தக்காளி சாதம்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நானுமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் வீட்டில் இருந்தது, அதை வச்சு தான் நான் மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். இந்த அரிசியெல்லாம் நம்ம ரொம்ப ஊற விடக்கூடாது, 10 நிமிஷம் அவ்வளோதான். ஸோ அந்த அரிசியை ஊற வச்சுட்டு உடனே நான் சாப்பிங் ஒர்க்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மஷ்ரூமை நான் எப்படி வாஷ் பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, மஷ்ரூம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவேன். சப்போஸ் மஷ்ரூமில் அங்கங்கே பிளாக்காக இருக்கும்ல, அது நிறைய இருந்துச்சுன்னா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருவேன். மஷ்ரூம் பிரியாணிக்கு 2 வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 3 தக்காளியை நல்லா ரவுண்டாக அரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். மஷ்ரூமை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். புதினா, தயிர் இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பிரியாணியை வந்து செஞ்சிடலாம். மீல் மேக்கர்ஸை மட்டும் கொஞ்சமாக தண்ணியில் வேக வச்சுக்கிறேன். இப்போ நக்ஷத்ரா பாப்பாவோட என்ட்ரி. ஸோ இவளுக்கு குக்கிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் எதனா செஞ்சாலே அவள் வந்துடுவா. அதுலேயும் இன்றைக்கி நான் மார்னிங்லேருந்து வீடியோ எடுக்கிறேன்ல, ஸோ மார்னிங்லேருந்து ஒரே இடம் நான் சமைக்கிறேன்ட்டு சரி வாமா நீயும் சமைன்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ அவளும் கொஞ்சம் என்னை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அவளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி விளையாடிட்டு இருந்தா. மஷ்ரூம் பிரியாணி நான் இன்றைக்கி டபராவில் தான் செய்ய போகிறேன். டபரா நல்லா ஹீட் ஆன அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு, ஜீரகம், கல்பாசி, அன்னாச்சி பூ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி, தக்காளி சாதம்லாம் செய்கிறப்ப வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வதங்கணும். ஸோ எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்டியாக வரும். வெங்காயம் போட்ட அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ப்ரௌனிஷாக வதக்கிக்கலாம். நக்ஷத்ரா பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா குக்கிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். ஸோ அவளே சேர் போட்டு கவுண்டர் டாப் மேலே ஏறி உக்காஞ்சிக்கிட்டா. நாங்களாம் உட்காரவே சொல்லலை, அவளே உட்காந்துட்டு நான் வதக்குறேன்ட்டு அவள் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இருந்தா. வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியையும் நல்லா 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடலாம். இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள் இது 2 மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வேறு எந்த ஒரு ஸ்பைசஸுமே ஆட் பண்ணல. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் கரம் மசாலா பவுடர் அண்ட் பிரியாணி மசாலாலாம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு வேறு லெவலில் வரும். என்கிட்ட அதெல்லாம் இல்லை, நீங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீல் மேக்கரும் ஆட் பண்ணிக்கிறேன். மஷ்ரூம் அண்ட் மீல் மேக்கர் கூட நம்ம ஆட் பண்ணியிருந்த ரெட் சில்லி பவுடர், உப்பு இதெல்லாம் நல்லா இறங்கணும். ஸோ 5 மினிட்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் வந்து மஷ்ரூம் பிரியாணி, தக்காளி சாதம், பலாவ் ரெசிபிஸ்லாம் செய்கிறப்ப எனக்கு சாதம் உடையாமல் வர்றதுக்காக அரிசியை வந்து தண்ணியில் சேர்க்காம வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி விட்டுருவேன். அண்ட் கடைசியாக ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தான் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு தம் போடுவேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா நம்மளுக்கு சாதம் உதிரியாக வரும். ஆட் பண்ணியிருந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தட்டு போட்டு மூடிட்டு வெயிட்டுக்காக நான் இடிக்கல் வச்சு தம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சுட ஆவி பறக்க நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு
ஆனியன் ரைத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். நானுமே அன்றைக்கி ஆனியன் ரைத்தா வச்சு தான் சர்வ் பண்ணி ரொம்ப திருப்தியாக அன்றைக்கி மதிய சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மஷ்ரூம் பிரியாணி நைட்டு சாப்பிட்றதுக்கும் சேர்த்து செஞ்சுருந்தேன். மதிய விட நைட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. டே ஃபுல்லாமுமே வீடியோ எடுத்துகிட்டு வீட்டு வேலையும் செய்யறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஸோ அன்னைக்கு நைட்டு டின்னர் பாப்பாவுக்கு மாத்திரம்தான் ஒயிட் தோசை அண்ட் பருப்பு பொடி. அவளுக்கு ரொம்பவே ஃபேவரட். ஸோ அதுதான் அன்றைக்கி நைட்டு பண்ணியிருந்தேன். இந்த குட்டி குட்டி ஒயிட் தோசை பார்க்குறப்ப எனக்கு என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. உங்களுக்கு எந்த ஃபுட்டுலாம் பார்த்தா எதெல்லாம் பார்த்தா சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் ஞாபகம் வரும்ன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ஹோட்டலில் போய் செலவு பண்ணி சாப்பிட்றது பிடிக்காது. ஹோட்டல் ஃபுட் ஹெல்த்தியும் கூட இல்லை. ஸோ எனக்கு பிடிச்ச விஷயம்னு பார்த்திங்கன்னா நானே சமைச்சு சாப்பிட்றது அண்ட் ஹஸ்பண்டுக்கு பரிமாறதுல ஒரு பெரிய சந்தோஷம். பாப்பாவுக்கு பிடிச்ச ரெசிபிஸ் தான் செஞ்சு சாப்பிட்றது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த டே ஃபுல்லாக எங்கள் 3 பேருக்கும் என்னென்னலாம் பிடிக்கும்னு செஞ்சு சாப்பிட்டதில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீலாக இருந்தோம். உங்களுக்கு நான் செஞ்ச ரெசிபீஸில் எந்த காம்போ பிடிச்சிருக்குன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ட் ஆஃப் த வீடியோ ஆஸ் யூஷுவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க. பாய்.